ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 2KD பைட்ஸ். இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தி தொட்டுக்க மேங்களூர் பன்னீர் கீ ரோஸ்ட் தான் செய்ய போறோம். பீட்ரூட் சப்பாத்தி செய்ய மிக்ஸில அரை பீட்ரூட், சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு போட்டு பீட்ரூட் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவா பிசைஞ்சுக்கலாம். நல்ல சாஃப்ட் டோவா வந்ததும் மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவை ஈக்குவல் போர்ஷன்ஸா பிரிச்சுக்கலாம். அத இந்த மாதிரி கோதுமை மாவு தடவி மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க. தவாவை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு சப்பாத்தி போட்டு 2 சைடும் திருப்பி போடுங்க. சைட்ல இப்படி பிரஸ் பண்ணி விட்டா சூப்பரா உப்பி வரும். சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டா இருக்கணும்னா கல்லுல போடுறப்போ 2 பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி குக் பண்ணுங்க. அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. இப்போ பன்னீர் கீ ரோஸ்ட் செய்ய ஒரு கடாயில அரை டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, இது எல்லாமே தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருங்க. இந்த மசாலா எல்லாம் கூல் ஆனதும் மிக்சியில சேர்த்து ஊற வச்ச 2 மிளகாய், 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் அளவு புளி தண்ணி, 1/4 டீஸ்பூன் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில நெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச பன்னீர் பீஸை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி கொதிச்சு திக்கானது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண பன்னீர் பீசஸ் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதும் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த பீட்ரூட் சப்பாத்தி அண்ட் பன்னீர் கீ ரோஸ்ட் செம்ம காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு 2KD பைட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.